என்னுடைய இளங்குமான நன்றி என்பது ஆக்சிடென்ட் பிறகு கால மனநோய் நான் சொல்லக்கூடாது வைத்தியரா ஆக்சிடென்ட் பிறகு இலங்கையில சனத்தோட அதுல வீடியோ வந்து ஐயா அமைச்சர் நான் கேட்கிறேன் நான் மக்களுடைய பிரச்சனை கலைக்கவில்லை என்னுடைய இலக்குமானே இதை கலைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் கலைக்கிறேன் மைக்கடி பாடுதா நான் மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை நான் கிளம்பி கொடுக்கலாம் விளங்கி கொடுக்கிறேன் அது ஊட்டல நீங்கள் ஞாபகம் உங்களுக்கு வடக்கு மாதத்துல நான் படிக்கிறேன் உங்களுடைய சேடியை கொண்டே வடக்கு மாநிலத்துல மையம் நீங்க பாராளுமன்ற கன்சார்ட்ல இருக்கு பாப்போமா ஆனா நீங்க வடக்கு மாநிலம் இல்ல என்ன பாராளுமன்றத்துல கதைக்காம பண்ணிக்கீங்க லட்டுனார் அது கூட நீங்க செய்த துரோகம் என்னுடைய 11 இதுல 10 ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறீங்க அரசியல் கவர்மெண்ட் கலைப்பாடுகள் மைக் நிப்பாடு தான் இருக்கு கலைப்பம் கவர்மெண்ட் அரசியல் கலைப்பம் நான் கேட்கறது 11 நான் கேட்கறது 19 குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை கூப்பிடுமா உங்களால அந்த குடும்பத்தை பத்தி பேசுறது குடும்பத்துக்கு வியாஜத்துக்கு கொடுக்கிறது நான் உங்களோட வாரதான் டிஏவோட சேர்ந்து பாராளுமன்றத்தை அந்த அது சம்பந்தமான டியூட்டி எடுத்து பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை அந்த வீடியோ உங்களால தங்கச்சி குமரன் தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்பும் போது தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்புவோம் ஏன்னா ஒரு அடி ஓடியே இப்படி கேட்கிறாருங்க நான் உங்களுடைய எம்பிக்கு பொதுமக்கள் பிரச்சனை கதை கேட்கல அதை கதைக்க தெரியாம முக்குத்தனமா கதைக்க ஒரு எம்பி தான் உங்களுடைய ஐயா நான் கதைச்சது மக்களுடைய பிரச்சனை உங்களுடைய எம்பி கதைக்கிற நானுக்கு உங்களுடைய எம்பியை பற்றி தனிப்படை ரீதியில் காய்ச்சினானா ஆனா என்னையா அவனுடைய எம்பியா இதெல்லாம் ஒரு எம்பியா ராமநாதல இருந்து உண்டு எனக்கு எம்பியா இருக்கிறது கோமான் இப்படி உண்டு இப்படி ஒரு ஆள் ஐயா நான் காய்ச்சது மக்கள்கிட்ட பிரச்சனை ஆனா இவர் காய்ச்சது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை அவ்வளவு எம்பிபி அரசாங்கம் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்றாங்க எங்கேயாவது ஒரு பெரிய சபையில இப்படி ஆண்டு கல்வி கொடுப்பாங்க ஒரு எம்பி கலைப்பாரா இந்த வரைக்கும் நான் யாராவது தனிப்பட்ட ரீதியா தாக்கிருக்கேன் நம்மள எனக்கு சொல்ல தயவு செய்து நான் சொல்றேன் சபையில நாங்கள் மக்களின் பார்த்ததுக்காக மக்களுடைய தீர்மானம் நாங்கள் அரசியல் அழைக்கிறது வேற பாராளுமன்றம் வேற இங்கே அழைக்கிறது வேற தயவு செய்து ஜனாதிபதி கடிதம் அனுப்பினார் நீங்கள் அழைக்கிற மின்சாரம் மீண்டும் தயவா கேட்கிறேன் சரியா இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் ஒன்று இரண்டாவது அரசியல் ஆக்க வேண்டாம் சகோதரர்களே நான் இந்த இடத்துல வந்து அரசியல்வாதியா பேசுறப்ப உங்கள்கிட்ட இல்ல அப்ப நான் சரி அடே நான் அவர் சரியா அப்ப நான் கதைச்சா என்னுடைய படிப்புக்காக அடையேண்டு கலைக்கிறது அவர் பாராளுமன்ற அமைச்சர் அடையேண்டு கலைப்பாளர் பாராளுமன்ற நீங்க தமிழ் சைடு சொல்லியிருக்கீங்க பாராளுமன்றத்தில் நீங்க கன்சால்ட் இருக்கு இதுதான் உங்களுடைய அரசாங்கம் இந்த கேவலமான அரசாங்கம் எங்கண்ட வடக்கு மாநில ஆளு பண்ற கவலை இருந்தால் நானும் கூட பார்த்து அடையேண்டு காய்ச்சினானா உங்களுக்கு மரியாதை தான் காய்ச்சி அதுதான் நீ மரியாதை கொடுக்கிற அந்த மரியாதை வாங்கி கொண்டு நான் கூட தயவா கேட்கிறேன் மீண்டும் கேட்கிறேன் இந்த கூட்டம் நடத்த மாட்டீங்க கொஞ்சம் அடுத்தது போ பொதுமக்களுக்கான இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.
இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். Your future, our vision.